ஹாய்! இன்னைக்கு ஆதிக்குடி லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரைடேனாலே இந்த மாரி பாஸ்தா, பீட்ஸா ஃப்ளேவர்ல தான் அவருக்கு சாருக்கு விருப்பமா சாப்பிடுவாரு. வீக்கெண்ட் வருதுல்ல, அதனால வைப் போல இருக்கு. ஸோ இந்த கேரட் சாஸ் பாஸ்தால பார்த்தீங்கன்னா, பட்டர், கேஷ்யூ நட் இதெல்லாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்தியாவே இருக்கும். குழந்தைங்க நல்லா ஃபில்லிங்கா சாப்பிடுவாங்க. ஆதிக்குட்டி மிச்சமே வைக்க மாட்டான் இந்த பாஸ்தா செஞ்சு குடுத்தா. ஸோ நீங்க ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியும், இந்த இட்லி மெஷர்மெண்ட்டும் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த 2 ரெசிபியுமே சமையல் தமிழ்நாட்டு சேனல்ல இருக்கு. ஸோ அதே மெஷர்மெண்ட்ல தான் போட்டு அரைச்சேன். என்ன அப்டின்னா, இட்லிய கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு பார்த்தேன். அதுவுமே ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா இருந்தது. ஆதிக்குட்டியும் சாமிய கும்பிட்டுட்டு, சாப்ட்டுட்டு அழகா ஸ்கூல் கிளம்பி போயிட்டாரு. இன்னைக்கு என்ன கூப்பிடவே இல்ல. நல்ல நல்ல வேளை நான் வந்து வீட்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைக்கு போய் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் டைம் இல்லாததுனால, இன்ஸ்டாமார்ட்லயே கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஸோ இப்ப எடுத்து அரேஞ்ச் பண்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு வேல. அதுக்கப்புறம் வீட கிளீன் பண்ணணும். இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.